இந்த 90s கிட்ஸ்க்குலாம் கோவப்பழம்ன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். இந்த ஆலமரம், அரச மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பறவைகளோட எச்சத்துல இருந்து தாங்க வருது. பறவைகள்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு மரத்துல இருந்து அது எச்சம் போட்டு போயிருது. அது ஒரு ஒட்டு செடியாவே வளர்ந்து வந்துருது. இது ஒட்டு செடியா வளர்ந்து வர்றதுனால வளர்ந்ததுக்கு அப்புறம் அது இன்னொரு மரத்தை வந்து அழிச்சிருதுங்க. சரி, அதுக்காக இப்ப வளர்ற இந்த ஆலமரத்தை நம்ம வந்து வெட்டி எடுத்துடக்கூடாது. அது அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை. அதுல போய் நம்ம தலையிட வேண்டாம். நம்ம வந்த வேலை வந்து இந்த வலையை வெட்டுறதுக்கு தான். வலையை மட்டும் வெட்டி எடுத்துருவோம். முடிச்சுட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கோம். இன்னொரு வேப்ப மரத்துல ஒரு பூண்டு சிக்கிருந்துச்சுங்க. இதை பார்த்துட்டு சஞ்சய் சொல்றேன், இதெல்லாம் ஒத்த கையில பிச்சு எரிஞ்சிருவேன் அப்படின்னா, அவனை மாட்டினடா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ அதை ஒத்த கையில பிச்சு எரிஞ்சிட்டு வரணும்டான்ட்டு சொல்லிட்டோமே, அவமானம் ஆயிடும் சொல்லிட்டு அவனும் போய் அதை எவ்வளவு முடியுமோ மிஷின் இல்லாம இழுத்துக்கிட்டு இருக்கான். சரி, அதுக்கப்புறம் நம்மளுக்கே பாவம் ஆயிடுச்சு, மிஷினை கொடுத்து கட் பண்ணி எடுறான்னு சொல்லிட்டேன். அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஆனா வலையை வந்து வெளியில எடுக்கல. வலையை வெளியில எடுத்தோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா கோவப்பழம் கொடி போயிட்டு இருக்கு. மரத்து மேல ஃபுல்லும் பாத்தீங்கன்னா நிறைய கோவப்பழம் பழுத்திருக்கு. அது பறவைகளும் அணிலும் சாப்பிடும். அதனால அதை வெட்டி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். கோவக்காய் பொரியல் சூப்பரா இருக்குங்க. கோவக்காய் வத்தல் அதுவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோவப்பழமும் ரொம்ப பிடிக்கும். இந்த 90s கிட்ஸ்க்குலாம் கோவப்பழம்ன்றது ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் சொல்லணும். 90s கிட்ஸ் பெரும்பாலும் இந்த கோவப்பழம்லாம் சாப்பிட்டுருப்பாங்க. இருக்க பசங்களாம் இதெல்லாம் சாப்பிட்றாங்களான்னு தெரியல. வர்ற வழியில பார்த்தா ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தேங்க. இந்த வீடியோல காட்டணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஓவியம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அழிஞ்சிருச்சு, மேக்ஸிமம் அழிஞ்சிருச்சு. இனிமேலாம் காட்டலைன்னா இருக்கிறது மொத்தமா போயிடும். ரொம்ப சூப்பரா வரைஞ்சிருக்காருங்க. இந்த சுவரில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரம் நடுறது, மரங்களை காப்பாத்துறது, இது மாதிரி தான் ஓவியம் வரைஞ்சிருப்பாரு. ரொம்ப அழகாவும் இருக்கும். இந்த ஓவியம்லாம் வரைஞ்சது பிரவீன் முருகேசன்றவர். இது மாதிரி ஓவியம்லாம் வரையணும்னா அவர் நம்பர் போட்டிருக்கேன், கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க.